சற்று முன் பஞ்சாபின் அமிர்தசரஸ் மீது ஏவப்பட்ட காமிகேஷே வகை ட்ரோனை இந்தியா தாக்கி அழித்திருக்கிறது. சற்று முன் பஞ்சாபின் அமிர்தசரஸ் மீது ஏவப்பட்ட காமிகேஷே வகை ட்ரோனை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். பலம் என்பது வெறும் ஆயுதங்களில் மட்டுமில்லை, அதை யார் கையில் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த ஆயுதங்கள் பலம் பெறுகின்றன என்று சொல்லுவார்கள். அதற்கான உதாரணம் தான் இந்த ட்ரோன்கள். நேற்று முன்தினம் இதே ட்ரோன்களை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் நாட்டுக்குள் இருந்த பயங்கரவாத முகாம்களை நம்முடைய படை வீரர்கள் தரைமட்டமாக்கி இருந்தார்கள். பாகிஸ்தானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சுக்குநூறாக உடைத்து எரிந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட காமிகேஷே என்கின்ற வகை ட்ரோனை இன்று பாகிஸ்தானும் பயன்படுத்தி இருக்கின்றது. நாம் பயன்படுத்திய பொழுது 100% வெற்றியை நமக்கு கொடுத்த, பாகிஸ்தானை பந்தாடுவதற்கு உதவி இருந்த அதே காமிகேஷே வகையிலான தற்கொலைப்படை ட்ரோன்கள் பாகிஸ்தான் பயன்படுத்திய பொழுது வான் எல்லையிலேயே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஆயுதங்களில் பலம் இல்லை, அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் ஆயுதங்களுக்கு பலமாக இருக்கின்றார்கள் என்பதை இந்திய ராணுவம் உலகரங்கில் ஒருமுறை நிரூபித்திருக்கின்றது. சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் ஆயுதம் வாங்க முடியும், அமெரிக்காவிடமிருந்து பாகிஸ்தான் ஆயுதம் வாங்க முடியும், இஸ்ரேலிடமிருந்து, துருக்கியிடமிருந்து, ஈரானிடமிருந்து பாகிஸ்தான் ஆயுதம் வாங்க முடியும். ஆனால் அந்த எந்த விதமான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியும் இந்தியாவின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த முடியாது என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காமிகாஷே வகை ட்ரோன்களை பயன்படுத்தி தான் நாம் பல வெற்றிகரமான தாக்குதலை பாகிஸ்தானுக்கு உள்ளாக நடத்தி முடித்திருக்கின்றோம். பாகிஸ்தான் நாட்டை திண்டாட வைத்த ஒரு தாக்குதல் நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்த அந்த அதிகாலை தாக்குதல், அதற்கு மிக 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 உதவியாக இருந்தது இந்த காமிகாஷே வகை ட்ரோன்கள் தான். குறிப்பாக அந்த மசூத் அசாருடைய தம்பி எல்லாம் உயிரிழந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ட்ரோன்கள் தான். பயங்கரவாதிகளுடைய முகாம்களை கண்டறிந்து அதன் மீது விழுந்து வெடித்து சிதறி இலக்குகளை முழுமையாக தரைமட்டமாக்கி வெற்றிகரமான தனது பயணத்தை காமிகாஷே வகை ட்ரோன்கள் முடித்திருந்தன. ஆனால் அதே ட்ரோன்களை இந்தியா மீது பாகிஸ்தான் ஏவும் பொழுது அவை அனைத்தும் நடுவானத்திலேயே வழிமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வல்லாண்மைக்கு ராணுவ ரீதியிலாக எந்த அளவு நாம் முன்னேறி இருக்கின்றோம் என்பதற்கான ஒரு சான்றாக இது அமைந்திருக்கின்றது. காமிகாஷே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.